ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 630வது நாமாவளியாக ஓம் பீம பராக்கிரமாய நமஹ. முருகப்பெருமான யாவரும் பயப்படும்படியான மிகுந்த பலத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் சர்வசக்தி ஸ்வரூபன், அவருடைய இலக்கணங்கள்னால் பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்கார்னா, பிரம்மாண்டமான சரீரத்தோடு அவருக்கு மீறி அந்நியமான ஒரு பலமான சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, அனைத்தும் அவரை பார்த்து பயப்படக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இறைவனுடைய அருள் அடியார்களுக்கும் இந்த தன்மையை கொடுத்துடும். அப்படி அந்த முருகனுடைய அருளை வேண்டி அடியார்கள் வழிபாடு செய்வார். அவளுக்கு எல்லா பயத்தையும் போக்குவார். அந்த அடியார்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் இல்லாமல், அவளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் தரக்கூடிய ஆற்றல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதுக்கும் பேராற்றலாக இறைவனே வெளிப்பட்டு அந்த ஆற்றலை அழித்து விடுவார். இதை நம்ம அருள்நாத சுவாமிகளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். அவர் சம்பந்தாண்டான் ஆபிச்சார பிரயோகம் பண்ணி அனுப்பும் பொழுது அங்கே அவர் அசந்து தூங்கின்னு இருக்கார். அப்போ காளி வந்து விழுங்க வரும்பொழுது பக்கத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தோடனே குணம் மாறிடுது. அந்த ஏவி விட்ட அந்த மகா காளியும் அந்த முருகனை எடுத்து அணைச்சிண்டு குணம் மாறி சென்றுடுறான். அப்படி அந்த இறைவன் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கக்கூடியவர். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் அப்படின்றார். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் என்றார். அப்போ யம பயத்தெல்லாம் போக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் யமனுக்கும் சவால் விடக்கூடிய ஆற்றலோடு இருக்கக்கூடியவன் அடியார்கள்லாம். அதான் சொல்கிறார், பட்டி கடாவில் வரும் அந்தகா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேர் பெருமாள் திரு முன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சக்திவால் என்றன் கையதுவே அப்படின்றார். முருகன் அருள் என் கையில் இருக்குது, சக்தி வேலாயுதம் என் கையில் இருக்குது, எதிர்க்க வாடா அப்படின்னு கூப்பிட்றார். யார்? அந்தகனை. அந்தத்தை முடிவை செய்பவங்கிட்டே எதிர்த்து நிற்கிறார். காரணம் முருகனுடைய அருள். இந்த அந்தகனாது தேவர்களில் வந்துடுறார், அஷ்டதிக் பாலகர்களில் வந்துடுறாரு. அந்த சூரபத்மன் மாயா சக்திகளுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அந்த அசுர சக்திகளெல்லாம் அப்பேற்பட்ட பலத்தோடு வந்திருக்கா. அத்தனை சக்திகளையும் அடக்கி ஆண்டிருக்கார் குமார பரமேஸ்வரன். அப்போ இது என்னுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கும் போது ஏதோ யுத்தம்னு தோணும். ஆனால் இந்த சக்தி எப்படின்னா, ஒரு தீமை, ஒரு சரீரத்தில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை நெருப்பை கொண்டு சுத்தம் பண்ணிவிடுவாள். அதை விட பெரிய ஆற்றலை கொண்டு அந்த நோய் கிருமியை அடக்கிடுவாள். அது மாதிரி இந்த ஆணவம் கொண்ட இந்த அசுர சக்திகளெல்லாம் முருகன் திருமுன்னேடி வந்த உடனே அதனுடைய வீரியம் குறைந்து நல்ல சக்தியாக மாறிட்டான். அந்த பராக்கிரமம் உடையவர். சாதாரணமாக அழிக்கிறதுக்கு மட்டும் அவருடைய பலம் இல்லை, அழிவை நோக்கி போகக்கூடிய ஆத்மாவையும் நற்கதி அடையக்கூடிய பெரும் ஆற்றல் குமார பரமேஸ்வரனுடையது. அதை கந்தபுராணம் அழகாக சொல்லும். தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டுங்கொள்ளோ அடு சமரின் ஆட்செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். அப்படி அசுர சக்திகளுக்கும் அனுக்கிரம் பண்ணக்கூடிய பெரும் பராக்கிரமம், அப்பேற்பட்ட யாவரும் பயப்படும்படியான மிகுந்த பலத்தை உடையவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் பீம பராக்கிரமாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.